செய்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். மத்திய குழு 2 நாள் புதுச்சேரியில் முகாமிட்டு ஆய்வு செய்த நிலையில் புயல் நிவாரணம் கொடுப்பதற்கான பணிகளை அரசு முடுக்கிவிட்டுள்ளது. மத்திய அரசின் உதவி கிடைக்கும் வரை காத்திருக்காமல் புயல் நிவாரணம் வழங்கும் பணியை புதுச்சேரி அரசு முடுக்கிவிட்டுள்ளது. முதற்கட்டமாக 3.54 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு புயல் நிவாரணமாக 177 கோடியை பெற நிதித்துறை ஒப்புதலுக்கு கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நிதித்துறையின் ஒப்புதல் கிடைத்ததும் அடுத்த வாரமே அனைவரது வங்கிக் கணக்கில் செலுத்த அரசு திட்டமிட்டு பணிகளை வேகப்படுத்தி வருகின்றது. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய இடங்களில் 10,000 ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. அதற்கு ஹெக்டேருக்கு தலா ரூபாய் 30,000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இறந்த மாடுகளுக்கு தலா ரூபாய் 40,000-உம் இறந்த கிடாரி கன்றுகளுக்கு தலா ரூபாய் 20,000-உம் தரப்பட உள்ளது. சேதமடைந்த படகுகளுக்கு தலா ரூபாய் 10,000, சேதமடைந்த 15 கூரை வீடுகள் கட்ட தலா ரூபாய் 20,000, பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 10,000 தரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தின் ஜெனரல் ராகவ் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள தேசிய மாணவர் படை இயக்குநரகத்தின் துணை இயக்குநர் ஜெனரல் ராகவ் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். மாண்புமிகு இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், புதுச்சேரி தேசிய மாணவர் படையின் கர்னல் மேனர் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் புயல் நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஈசிஆர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டத்தின் கோட்டக்குப்பத்தில் நகராட்சிக்குட்பட்ட 10 மற்றும் 12 வார்டு பகுதியில் ஆதி திராவிட மக்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். இவர்களுக்கு புயல் நிவாரணம் இன்னும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இருபக்கமும் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பள்ளி வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் மக்கள் மறியலை கைவிடவில்லை. இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த மறியல் போராட்டத்தால் அரையாண்டு தேர்வுக்கு செல்லும் பள்ளி வாகனங்கள் நிறுத்தப்பட்டு மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி சுனில் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதை போராட்டக்காரர்களிடம் தெரிவித்தார். மேலும் வருவாய் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த பகுதி மக்களுக்கு நிவாரண பட்டியல் வந்துள்ளதாகவும் விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி அருகே வாலிபரை கொலை செய்து கடற்கரையில் வீசி சென்ற வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் மரக்காயர் தோப்பு வீதியை சேர்ந்தவர் சிவா, 23. ஹோட்டல் ஊழியரான இவர் கடந்த 8ஆம் தேதி புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் பிணமாக கிடந்தார். இது தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிவா அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் அதனை தட்டி கேட்ட அப்துல் சலாம் 19 என்பவருக்கு மோதல் ஏற்பட்டது. இதனை அடுத்து அப்துல் சலாம் தனது நண்பரான அமீசுடன் சேர்ந்து சிவாவை சமாதானம் பேசுவதற்காக அழைத்து சென்று கொலை செய்து கடற்கரையில் வீசியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களுக்கு மது வாங்கி கொடுத்த 2 சிறுவர்களையும் கைது செய்தனர். 2 சிறுவர்களையும் கடலூர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்த போலீசார் அப்துல் சலாம், அமீஸ் ஆகிய இருவரையும் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளுக்குள் புகுந்த 5 அடி நீளமுள்ள நல்லபாம்பை வனத்துறை ஊழியர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்தாய் நகர் முதல் தெருவில் வேணுகோபால் என்பவருக்கு சொந்தமான காலிமனை ஒன்று உள்ளது. அங்கு குப்பைகள் மலை போல் குவிந்துள்ளதால் விஷ ஜந்துக்கள் தொல்லை இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியதுடன் காலிமனை சுத்தம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை காலிமனையில் இருந்து வந்த 5 அடி நீளமுள்ள நல்லபாம்பு எதிரே நின்ற மோட்டார் சைக்கிளுக்குள் நுழைந்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு அளித்த தகவலின் பேரில் வனத்துறை ஊழியர்கள் கண்ணதாசன் மற்றும் வேலாயுதம் ஆகியோர் விரைந்து வந்து சுமார் 1 மணி நேர தேடலுக்கு பிறகு இருசக்கர வாகனத்தில் இருந்த பாம்பை உயிருடன் மீட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த பாம்பை பாதுகாப்பாக வனத்துறையில் ஒப்படைத்தனர்.
தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 47 சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் 47 பெண்களுக்கு 65 இலவச தையல் மிஷின்களையும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா வழங்கினார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக வெகு விமரிசையாக நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டின் பேரில் முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளர் சிவா அவர்கள் 47 சிறு வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டியும் தையல் பயிற்சி முடித்த 65 மகளிருக்கு தையல் மிஷினும் வழங்கினார். தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதி திமுக அலுவலகத்தை திறந்து வைத்த சிவா கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் இறந்த மாற்றுத்திறனாளி சிறுவனின் கண்களை அவரது பெற்றோர் தானமாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாசுப்பேட்டை ஆனந்த நகர் அன்னை வீதியை சேர்ந்தவர் ரமேஷ் மகாலட்சுமி தம்பதி. இவர்களது மகன் நவதீப் 11 மாற்றுத்திறனாளி. பிறந்தது முதல் உடல் நலம் பாதித்த நிலையில் இருந்த நவதீப் திங்கட்கிழமை உயிரிழந்தார். அவரது பெற்றோர் மகனின் கண்களை தானம் செய்ய முன்வந்தனர். இதையடுத்து நவதீப் கண்களின் கருவிழிகளை புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவக் குழுவினர் பெற்று சென்றனர். அவரது கருவிழிகள் பார்வை இழந்துள்ள 4 பேருக்கு பொருத்தப்பட உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை இந்திய செஞ்சிலுவை சங்க புதுச்சேரி கிளை நிர்வாகி ஐயனார் செய்தார். மேலும் நவதீப் உடலுக்கு செஞ்சிலுவை சங்கம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. பேரிடர் மேலாண்மை சட்டப்படி புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து வரிகள், கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து புதுச்சேரி வரிகள் மற்றும் கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய பகுதிகளை பேரிடர் பாதித்த பகுதிகளாக அரசு அறிவித்துள்ளது. பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி ஜூன் 30ஆம் தேதி வரை மக்களுக்கு உரிய சலுகைகள் அளிக்க வேண்டும் என கூறினார். பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் அனைத்து வரிகள் மற்றும் கடன்களை முதலமைச்சர் ரத்து செய்து அறிவிக்க வேண்டும் என்றும், மழைநீர் புகுந்து மிகவும் சேதாரம் அடைந்த அனைத்து வீடுகளுக்கும் கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், அனைத்து படகுகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார். விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர், மணிலா, கரும்பு, சவுக்கு, வெற்றிலை, வாழை, பயிர் வகைகள் உள்ளிட்ட பயிர்களுக்கு தகுந்தாற்போல் தனித்தனியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அன்னை சோனியா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த பொருட்கள் வழங்கப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அன்னை சோனியா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு நோட், பேனா, பென்சில், டிஃபன் பாக்ஸ், இனிப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதற்கான நிகழ்ச்சி ராஜீவ்காந்தி நகர் அரசு தொடக்க பள்ளியில் நடைபெற்றது. இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ரஞ்சித் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவருமான AP சுப்பிரமணியன், மாவட்ட தலைவர் சந்திரமோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பொருட்களை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் புனித ஜென்மராகினி அன்னை பேராலயம் உள்ளது. இதில் 333வது ஆண்டு பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. பெருவிழாவினை முன்னிட்டு நாள்தோறும் காலை, மாலை திருப்பலி மற்றும் சிறிய தேர்பவனி நடந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நேற்று இரவு நடந்தது. முன்னதாக காலை 6:30 மணியளவில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடந்தது. 11 மணிக்கு பாகூர் பங்கு தந்தை அல்போன்ஸ் சந்தனம், நெய்வேலி உதவி பங்கு தந்தை அருள் புஷ்ப ராஜா தலைமையில் சிறப்பு திருப்பலி, மாலையில் பேராலய பங்கு தந்தை ரொசாரியோ தலைமையில் சிறப்பு திருப்பலி நடந்தது. இரவில் மின்விளக்கு அலங்காரத்தில் புனித ஜென்மராகினி அன்னை தேர்பவனி நடந்தது. திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட வானரப்பேட்டை சார்ந்த தாவதப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்கான காசோலை ரூபாய் 1,75,000 திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இந்து அறநிலையத்துறை மூலம் மாண்புமிகு முதலமைச்சரிடம் இருந்து பெற்று தந்தார். இது இரண்டாவது தவணை. முன்னரே 1,75,000 அளித்துள்ளார். இதுவரை ரூபாய் 3,50,000 அக்கோவிலுக்காக வழங்கப்பட்டுள்ளது. அதனை திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், விஜயமோகன், வெங்கடேசன், மரிஸ் பாலா, ரவிக்குமார், வாசுதேவன், கணேசன், மரியாநாதன், ராஜி, சத்யராஜ் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக புயல் மழையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நிவாரண உதவியாக அரிசி, தார்பாய் ஆகியவற்றினை வழங்கினார். உடன் தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள், கழக சகோதரர்கள் உடனிருந்தனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.